அழுவுறியா? அழு, நல்லா அழுடா. நீ பிறந்ததுல இருந்து உன்னை நான் அழ வச்சு பார்த்ததே இல்ல. அழு. நீ பிறந்த உடனே என் தாலி போச்சு, வருத்தப்பட்டேன். நீ நடந்தப்போ என் சொந்த பந்தமெல்லாம் போச்சு, சங்கடப்பட்டேன். நீ வளர்ந்து ஆளானப்போ நான் பட்ட கஷ்டமெல்லாம் தீரப்போகுதுன்னு ஆனந்தப்பட்டேன். மண்ணை நம்பித்தாண்டா மரம் இருக்கும், ஆனா இந்த பாவி உன்ன மாதிரி ஒரு மரத்தை நம்பியே மண்ணாயிட்டா. உன்னை நம்பித்தாண்டா இந்த உசுரே இருக்கு. உசுரை விட பெருசு மானம். அந்த மானமே பறி போனப்போ பிள்ளையா இருந்து நீ என்ன காப்பாத்த முடியலையே, காப்பாத்த முடியலையே. அதுக்கு காரணம் நான் உன்னை வளர்த்தின முறை. பிறந்தப்ப வெறும் பிள்ளையா இருந்த உன்னை விளையாட்டு பிள்ளையா வளர்த்துட்ட. அது இப்ப எனக்கே வேணையா வந்து முடிஞ்சிருச்சு. நான் பிறந்தது சாமியை கும்பிட்டதில்லை, எனக்கு எல்லாமே நீதான். ஆமாமா, எனக்கு ஒரு நல்ல அம்மாவை கொடுத்த ஆண்டவன் உனக்கே ஒரு நல்ல பிள்ளைய கொடுக்க போயிட்டான். அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. எனக்கு அந்த ஆத்தா நல்ல பிள்ளையத்தான் கொடுத்திருக்கா. ஆமாப்பா, பெற்றவளுக்கு தான் தெரியும் பிள்ளையோட பெருமை. இந்த பிள்ளைய நம்பித்தாண்டா நான் சவாலே விட்டேன். அதுக்கு நான் கும்பிடுற அந்த ஆத்தா கண்டிப்பா அவனுக்கு எல்லா சக்தியும் கொடுப்பா. அந்த ஆத்தா மேல பாரத்தை போட்டு உன்னை நான் ஒரு ஆம்பளை சிங்கமா மாத்தி காட்டுறேன். எந்திரி, எந்திரி. நான் ஏன் இன்னும் உசுரோட இருக்கேன்னு பாக்குறியா? என்னைக்கு ஒருத்தன் 10 பேருக்கு முன்னால என் புடவை இழுத்து என்ன அவமானப்படுத்தினானோ அன்னைக்கே நான் உசுர விட்டுருக்கணும். நான் ஏன் இருக்கிறேன்? ஒண்ணுமே தெரியாத ஒரு பிள்ளைய என்கிட்ட கொடுத்திருக்கியே, அதுக்காகத்தான். ரொம்ப விளையாடுறம்மா, முடியாதம்மா. உன் விளையாட்டை தாங்கிறதுக்கு என் உடம்புல சக்தி இல்லம்மா, சக்தி இல்ல. இப்ப சொல்றேன், இனிமே இவன் என் பிள்ளை இல்ல, உன் பிள்ளை. உன் பிள்ளைக்கு எல்லா சக்தியும் கொடுத்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. அதுக்காக இந்த மஞ்ச காப்ப உன் பிள்ளை கையில நான் கட்டுறேன். வாங்கம்மா, சைதை தமிழரசி வாங்க. என்ன வீடெல்லாம் அலங்கோலமா இருக்கு? வந்தானுங்க உன் மாமனுங்களும் மச்சானுங்களும். வந்தவங்க நம்ம வீட்டு சாமான் சட்டி எல்லாம் இப்படி இருக்க கூடாதுன்னு அவங்க இஷ்டத்துக்கு தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. ஏண்டி இன்னைக்கு மேடையில யார பத்தி பேசுனே? நீ பேசின பேச்சுல அனல் பறந்ததோ கனல் பறந்ததோ எனக்கு தெரியாது. ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற சாமான் சட்டி எல்லாம் பறந்து போயிடுச்சு. ஊர்ல இருக்கிற எந்த எம்எல்ஏ என்ன அக்கிரமம் பண்ணா உனக்கு என்னடி? ஏற்கனவே கை கால் வழங்காத உங்க அப்பனை கட்டிக்கிட்டு வாழா வெட்டியா வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுல வந்தவங்க உன் பொண்ணு அடக்கி வைக்கலன்னா விதவை ஆயிடுவேன்னு என்ன மிரட்டிட்டு வேற போறாங்க. அப்படியா சொன்னாங்க? அது மட்டும் இல்லடி, இன்னொன்னு சொன்னாங்க. சொல்றதுக்கே நாக்கு கூத்துது. என்ன சொன்னானுங்க? சொல்லுங்க, என்ன சொன்னானுங்க? மணி கணக்குல மீட்டிங் பேசி கஷ்டப்படுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் எங்க கூட படுத்துக்க சொல்லு, எவ்வளவு காசு வேணாலும் கொடுக்கறோம்னு சொன்னாங்க. நீ ஊரு பூரா மேடை போட்டு பேசுறியே, என் பேச்ச ஒரு நாளாவது கேட்டிருப்பியா? ஒரு பொண்ணு எப்படி அடக்க ஒடுக்கமா இருக்கணுமோ அப்படிதாண்டி இருக்கணும். அதை விட்டுட்டு அரசியல் மீட்டிங் பேசுறாளா? அரசியல் மீட்டிங்? ஆமா பேசுறேன். நான் அரசியல் பேசுறத ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இல்ல, நம்ம வீட்டு அடிப்படையில பூனை இடம் பிடிக்க கூடாது பாருங்க, அதுக்காகத்தான்.
என்னம்மா இது? ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? நான் பேசுறப்பா, நம்ம கஷ்டம் பேச வைக்குது. காசுக்காக ஒவ்வொருத்தர் எப்படி வேணும்னாலும் வாழலாம். ஆனா இப்படித்தான் வாழணும்னு ஒரு வைராக்கியத்தோட வாழ்றவதான் உங்க பொண்ணு. பாத்தியாடி, பாத்தியா? இப்படி ஒரு பொண்ணு நமக்கு இருக்கிறத நினைச்சு நீ சந்தோஷப்படுவியா? அதை விட்டுட்டு அது சரி, நீ பெற்றிருந்தா தானே. ஆமா, இவ்வளவு வேற நான் பெக்கணுமா? பொண்ணு கண்ணுல தண்ணி வந்த உடனே பொத்துக்கிட்டு வந்துடுமே உங்களுக்கு. வெளியில மேடை போட்டு பேசுனதுக்கே வீட்டுல இருக்கிற சாமான் சட்டி எல்லாம் உடைச்சு போட்டிருக்காங்க. இனி அப்பனும் மகளுமா சேர்ந்து வீட்லயே மேடை போட்டு பேசுங்க. உங்க வீட்டையே இழுத்துட்டு போட்டோம். எக்கேடாவது கெட்டு போங்க. எப்படிங்க நம்ம ஊமைய சொல்ல 1000 சொல்லு. ராஜவம்சம் ராஜவம்சம் தான்டா. சூட்டு கோட்டு போட்டவனே என் மருமகன் என்ன அழகா இருக்கான் பாரு. என்ன அப்படி பாக்குற? நான் பேசுறது உனக்கு புதுசா இருக்குல்ல? கவலைப்படாத, புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே மேல போயிருவேன். விஸ்வம் 25 வருஷமா இவனை நான் நினைச்ச மாதிரி வளர்த்ததுக்கு உனக்கு தாண்டா நன்றி சொல்லணும். அந்த நன்றி எப்படி சொல்ல போறேன் தெரியுமா? இந்த மாதிரி கையெழுத்த இவங்கிட்ட சொத்து பத்திரத்துல வாங்க போறேன். சொத்து பூரா எனக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு விடுதலை தான். புரியல? எத்தனை நாளைக்கு தான் இதை வச்சு நான் உங்களை மிரட்டிக்கிட்டே இருக்கிறது? இதுக்கு ஒரு மரியாதை வேணா? ஒரு நாளைக்கு வேலை முடிஞ்சோடனே சுட்டு தான் பாப்போன்னு சுட போறேன். விடுதலை. வட போலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு இவனை இதே ட்ரெஸ்ஸோட நம்ம பங்களாவுக்கு கூட்டு வர வேண்டியது உன் பொறுப்பு. இத்தனை வருஷமா நான் அந்த சொத்துக்காக பட்ட கஷ்டம் இனிமேதான் தீரப்போகுது. இந்த இயந்திர விபத்துல அவங்களோட எடுத்து என்னால போராட முடியல. என்னால உன்னை காப்பாற்ற முடியல. இந்த பீஷ்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை சாகடிக்க விட மாட்டேன்.